துடிக்குது மனசு. நகை இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனை. நீங்க சம்பாதிச்சீங்கன்னா அந்த நகையை வாங்கிடலாம். as a husband and wife உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்? No, it's not at all, madam. No affection. நான் தான் என்னோட 8 years husband சொல்லிட்டு என் லைஃப் நான் ஸ்பாயில் பண்ணிருக்கேன். நான் மடத்தனமா என் லைஃப் நான் வாழ்க்கையை வீணடிச்சிருக்கேன். நான் உங்களுடைய தாம்பத்திய உறவு அது ப்ராப்ளம் கரெக்டா இருக்கு. அவங்களுடைய மனசு தான் காரணம். சந்தேகப்படணும் போது அது வேஸ்ட் இல்லையா? உள்ள வரும்போதே சந்தேகப்பட்டு யாருக்கு போனேன், என்ன போனேன், எங்க போனேன்? சந்தேகப்படுறதா இல்ல உங்களுக்கு ஒரு என்ன கேப்பீங்க நீங்க? இல்ல மேடம், இப்பதான் ஒரு 2.5 years நான் கேட்டுட்டு இருக்கேன். 2.5 years இல்ல மேடம், 5 years 4 years நடந்துட்டு இருக்கு. இல்ல மேடம், எனக்கு சந்தேகம் கம்பெனில போன் தனியா இருக்கும்போது கம்பெனில போன் பண்ணி கேக்குறது. ரிசப்ஷனிஸ்ட்ல அவர் எங்க போயிருக்காரு? தூத்துக்குடியில எப்படியா போன் பண்ணி கேக்குறது எங்க இருக்காரு, அது என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்க. ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எப்படி இவரோட போன் நம்பர்லாம் நிறைய சம்டைம்ஸ் தெரியாது. நான் அம்மா வீட்டுல இருக்கும்போது நீங்க எப்பங்க வருவீங்க, என்ன நீ வந்துதான் ஆகணும், வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட நாளும் கிடையாது. நானா வற்புறுத்தி எப்பங்க போறது, நான் அப்படியே அம்மா வீட்டுல இருக்கிறேன்னு அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பண்ண சொல்றேன், என்கிட்ட காசே இல்ல, நீ 3 மாசம் அங்கேயே இரு, 6 மாசம் அங்கேயே இரு. பட் நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க. அதான் மேடம், இந்த வித்தின் 3 daysக்குள்ள ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்புறமாவே இந்த மாதிரி போக ஆரம்பிச்சீங்களா? அதுக்கப்புறமா தான் அது சும்மா அடிக்கடி வந்துட்டு தீபாவளி சீர் கொண்டு வரல. ஒரு பக்கம் மாமியார் டார்ச்சர். காலையில எழுந்த உடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பொங்கல் சீர் செய்யல, தாலி பிரிச்சு கோக்கல, சோ மெனி டார்ச்சர்ஸ் மேடம். ரொம்ப டார்ச்சர்ஸ். அப்படி கத்துவாங்க. சொந்தத்துல பொண்ணு வச்சிட்டு இருக்காங்களாம், இவர்தான் நான் வேணும்ட்டு நான் ரொம்ப செவத்தேறி குதிச்ச மாதிரி they are behave like this மேடம். 8 வருஷமா என் லைஃப் நான் ஸ்பாயில் பண்ணிருக்கேன். இல்ல மேடம், சம்திங் ராங். அந்த வீட்டுக்குள்ள ஏதோ சம்திங் நடந்துட்டு இருக்கு. என்ன இது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள என்ன சேர்க்கல. எனக்கு குழந்தை உருவாக கூட நல்ல ஹெல்த்தியா நல்ல ஸ்ட்ராங்கா இருந்த பாடி இப்ப இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கேன். அதுக்கு யார் காரணம்னு சொல்றீங்க? இல்ல, இது விருப்பம் இல்லாம இந்த இவர் என்னமோ பெரிய மன்மதம் மாதிரியும் நான் அழகு இல்லாதவ மாதிரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்ல சம்திங் her mother is doing all this செய்வன மந்திரம் தந்திரம் அந்த மாதிரி பண்ணி they are doing like this. நான் போனது கூட என்ன ரீசன் எனக்கே தெரியாது மேடம். சரி, அவங்க அம்மாவை பத்தி விட்டுடுங்க. அந்த மாதிரிலாம் நீங்க இமேஜின் பண்ணிக்கிறீங்களா இல்ல முன்னாடி அந்த மாதிரி? இல்ல எங்க வீட்ல எல்லாம் எங்களுக்கு இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சரி, we don't know about all this nonsense. சரி, நீங்க அப்ப எதை வச்சு இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றீங்க? எப்படின்னா இது இப்போ ஒரு லாஸ்ட் 1 yearக்கு முன்னாடி காலையில நின்று ஒரு வீட்டுல இருந்தோம் நாங்க. அப்ப நைட்டை விட்டுட்டு போயிடுவாரு. அந்த லேடி கிட்ட என்கிட்ட நல்லா இஸ் ஆக்டிங் டூ ஸ்மார்ட் மேடம், இஸ் ஆக்டிங் டூ ஸ்மார்ட். அந்த லேடி கிட்ட அப்பப்போ என்ன பண்ற அந்த அவளுக்கு ஒரு குழந்தை லேடி ஒரு லேடி கூட நல்ல செக்ஷுவல் ரிலேஷன் வச்சுக்கிட்டு அந்த லேடி இப்படி நல்லா இப்படி உட்காந்துட்டு இருக்கா. அவ மேல இப்படி கை போட்டு கேமரால செல்போன்ல போட்டோ எடுத்து வச்சிட்டு இருக்காரு. என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் அந்த லேடிக்கு போட்டு அழகு பாத்துருக்காரு. நல்ல ஹேண்ட்ஸமா ட்ரெஸ் பண்ணிட்டு அவளோட பேர வெளியே போயிருக்காங்க. இந்த அளவுக்கு நல்ல டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த லேடி கூட இருக்கு மேடம். நல்லா இஸ் ஆக்டிங் டூ ஸ்மார்ட். டபுள் கேம் விளையாடி இருக்காரு. ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு போலீஸ் நோ மேடம் இஸ் ஜஸ்ட் டெல்லிங் லை. இந்த 2 அந்த போட்டோ அதெல்லாம் இஸ் எரேஸ்ட். என்கிட்ட ஒரு அவரோட போன்ல இருந்ததுன்றீங்களா? ஆமா, போன்ல எரேஸ்ட் பண்ணிட்டாங்க. கிடைக்கும் போது பிரிண்ட் போட்டுக்கலாம்ல மேடம். நீ பாத்தன்ற உடனே இஸ் ஆக்டிங் டூ ஸ்மார்ட் மேடம். இல்ல மேடம், உண்மையிலே மேடம் சீரியஸா பேசுறேன் மேடம். இஸ் ஆக்டிங் அதாவது எனக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இல்ல கேஷ் இல்ல ஒண்ணுமே இல்ல, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கல மேடம். சாப்பாடு இல்லாம நான் இருக்கேன் மேடம். ரொம்ப 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 ஏமாத்தி இருக்காங்க மேடம். என் லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க மேடம். தெரிஞ்சும் தெரியாமலே என்ன போயிட்டு கிணத்துல தள்ளி இருக்காங்க மேடம். நல்லதோ கேட்டதோ மேரேஜ் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் நமக்கு அவங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு நான் எவ்வளவு சின்சியரா கண்டிஷனா இருந்திருக்கேன். அப்படியேப்பட்ட என்ன கிரிமினல் கொல்லத்துக்கு சதி பண்ணிருக்காங்க. என்னது கொல்ற சாவடிக்கு ட்ரை பண்ணுமா? நிஜமா மேடம். வரும்போது நைட்ல வரும்போது ஒரு அஃபெக்ஷனா செக்ஷுவல் ரிலேஷன் கிடையாது. வந்த உடனே ட்ரிங்க்ஸ். இவர் வந்து போன பிறகு என்னோட சைட்ல அடிக்கடி பர்னிங்ஸ். ஐ டோன்ட் நோ, ஏன்னா எனக்கு இந்த சயின்டிபிக்ல எனக்கு பாடி இதெல்லாம் தெரியாது. அம்மா கிட்டே நான் ரொம்ப நாள் இருந்ததுனால குழந்தை மாதிரி நான் வளர்ந்துட்டேன் நான். இவர் வந்து போன பிறகு அடிக்கடி எரிய ஆரம்பிச்சது. அப்புறமா அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துருவேன் நான். டாக்டர் பாத்தீங்களா? Yeah, that time they told me you had a low BP. They couldn't able to find out what is the exact reason. அடிக்கடி வயிற்று வலி வந்துட்டே இருந்துச்சு எனக்கு. நீங்க என்ன டெசிஷன் எடுத்திருக்கீங்க? அவர் வந்து உங்களோட இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு? No, there is no safe and secure madam. Please. Really.
என்ன வந்து இப்ப என்னோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்தா செக்யூரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ வந்து அவங்களோட சிஸ்டர் இன் லா, ஷீ இஸ் அவருடைய சிஸ்டர் ஷீ இஸ் a staff nurse. நான் வந்துட்டு வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு சாமானங்கள்லாம் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன். மூக்குத்தி கூட இல்லை, எல்லாத்தையுமே வாங்கிட்டு இந்த லாஸ்ட் 1 இயர்ல எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அந்த மொட்டை மாடியில இருந்து 25 இது ஒரு நிமிஷம் என்ன சொல்றேன். அதாவது வந்து இப்போ லாஸ்ட் டைம் வந்தாங்களே வீட்டுக்கு, அப்போ வந்துட்டு லாஸ்ட் டைம் 3 நாள் வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ வெளியூர் போயிட்டு வந்தாங்க, வந்து வீட்டில் இருந்தாங்க. வந்து எங்கள் அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய வீடு இது, 2 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, தனியாக போயிடணும். அவங்க சொன்னாங்க, நீ எங்கள் வீட்டில் வந்து அப்படின்னு கேட்டாங்க, திட்டினாங்க. திட்டினதுக்கு திருப்பி நான் வேலூர்லேருந்து விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ எங்களை ஃபோனில் சொல்கிறாங்க அவங்க, என் அக்கா வந்து டெலிகாஸ்ட் நான் பண்ணி என் அக்கா என் காலில் மன்னிப்பு கேட்க வைக்கல, நான் என் பேர் கற்பகலன்றாங்க. அதான் இது மீடியாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ வாழ்க்கை வேணும் அதெல்லாம் கிடையாது, என் அக்கா இது வந்து காலில் விழணுமா? இல்ல மேடம், ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இத்தனைக்கு என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் பாத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபீவர்ல இருந்திருக்கேன் நானு. வீடு காலி வீட்டுல இருந்து சாப்பிட்டு கொஞ்சம் பேச விட சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். வந்திருக்காங்க, அவங்களும் ஒரு லேடி தானே. என்னதான் அவங்க வீடு பில்டப் பண்ணியிருந்தா கூட படிச்சுட்டு அரேஞ்சு மேரேஜ் தானே மேடம். நான் எங்க போவேன்? எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்லன்னு நல்லா தெரியும். சரி நீ இருந்துக்கோ, மெடிக்கல் ரிப்போர்ட்ல நாங்க இருக்கோம், பாத்துக்கோ, ஜாபுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன் எவ்வளவு அசிங்கமா போன்ல, எச்சக்கலா நாயே பொறுக்கி ஏன் வந்த என் வீட்டுக்கு? நான் சம்பாரிச்சு 5 வருஷமா நம்ம சம்பாரிச்சு கொடுத்த கேஷ் எல்லாம் they are blaming money. இப்போ கூட நான் தால்கிட்ட வாழணும்னா நான் பணம் கொடுக்கணும் மேடம். நல்லா நான் நடுவுல போகும்போது 2.5 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு 2-3 முறை வந்திருந்தாரு. அந்த ஷர்ட் அதான் is acting too smart, is living with one lady, I'm sure about this, is having 2 kids. என்னோட சிஸ்டர்-இன்-லாவோட மேரேஜுக்கு நான் போயிருந்தப்ப என்ன வந்து ஒரு மருமகளா கூட ரெஸ்பெக்ட் பண்ணல, ஒரு வைஃபா கூட ரெஸ்பெக்ட் பண்ணல. வந்து வெளியில போய் நின்னுட்டு இருந்தாரு. அந்த லேடியும் அந்த குழந்தையும் கூட்டிட்டு வந்துட்டு கீழே ஸ்டோர் ரூம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, வாழை இலை இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வைக்கணும்ல, அந்த லேடி கிட்ட அங்க வச்சிருக்காங்க. அவனா என்ன வந்து ஏன் என் பின்னாடியே வர, எதுக்கு வர? அந்த பொண்ணுக்கு நாத்தனார் கல்யாணம் ஆகும்போது அண்ணிங்கிற முறையில நான் தான் நிக்கணும், அவர் அண்ணங்கிற முறையில நான் தான் நிக்கணும். ஒரு ஸ்டில்ல கூட குழந்தை நின்று நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடல. நைட்ல வந்துட்டு ஈவினிங் ரிசப்ஷன் நடக்கும்போது போய் அழுதுட்டு இருக்காப்ல. காலையில யார் அழுதுட்டு இருக்கா? போய் அழுதுட்டு வராப்ல. இங்க வெளியில போயிட்டு கீழே அப்பப்போ கீழே போய் நின்னுறாரு. கேசட் இருக்க பாருங்க மேடம், நீங்க பாருங்க. நீங்க ஹஸ்பண்ட் போய் அழுதுட்டு இருந்தாரு மேடம். நான் அழகு இல்லையா, என்ன வந்து பப்ளிசிட்டில வைஃப்னு சொல்லி என் முன்னாடி நிக்கிறதுக்கு வந்து அசிங்கமா அவ்வளவு மன்மதி ரதியா. அது ஏன் கேட்டீங்கன்னா, நான் இது நகை கழுத்துல நகை எதுவுமே கிடையாது. எல்லாரும் வந்து என்ன வந்து ஏன்னா ஒய்ஃப் நம்ம வந்து எல்லாரும் பாப்பாங்க. சோ என்ன வந்து 4 பேர் கேட்க கூடாது, என் ஒய்ஃப்க்கு நகை இல்லை அப்படின்ட்டு எதுவும் கேட்க கூடாது. அது நான் வந்து பக்கத்துல நின்று இருந்தேன். ஏதாவது ஒரு ஃபேக் ஜுவல்லரி வந்து கவரிங் நகை வாங்கி போட்டு 4 பேர் சொந்தக்காரங்க என்ன கேட்பாங்க, ஒய்ஃப் வந்து நகை எதுவும் போடலையான்னு கேட்பாங்க. சோ அதுக்காக நானா தள்ளி நின்றேன். இது என்னங்க அதுக்கப்புறம் அது கவரிங் நகை வாங்கி போட்டுருக்கலாம்ல, என் வைஃப் வாங்கி போட்டுருந்தேன், அது கௌரவமா நிக்கணும்ட்டு ஒன்னு வாங்கி போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மடையில வந்து நின்னாங்களே, கேளுங்க கேசட் இருக்கு, எங்களை கேசட்டுக்கு போட்டு பாருங்க, அந்த பொண்ணு கீழே போட்டுங்க, அதை காமிக்க, அது யாரும் காமிக்க சொல்லுங்க. சரி, நீங்க என்னைக்காவது அவங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் பத்தி கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? உங்களுடைய மேடம் அழகு நான் கமெண்ட் பண்ணவே இல்லை மேடம், என்னையும் சொன்னதே கிடையாது. உங்க வீட்ல நான் தாலி கட்டும்போது எங்க வீட்ல என்ன சொன்னாங்க, அவங்க அம்மா சொல்லிருக்காங்க எல்லாருக்குமே. ஆனா ஒரு லேடி அடிக்கடி அவருக்கு ஒரு அம்மா விட்டுருங்கம்மா, அம்மா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க சிஸ்டர்ஸ், இவர் என்ன சொன்னாரு அடிக்கடி மேடம் என்ன வந்து ஒரு வைஃபா ஒரு பொம்பளையா கூட ஒரு பொண்ணுங்கிற முறையில எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. இஸ் என்ஜாய்ட் ஆல் திஸ். நான் எப்படி நல்லா ரிச்சா ராயலா இருக்கணுமோ அந்த மாதிரி வேற ஒரு லேடியோட இருந்திருக்கேன். அந்த லேடி தான் வீட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், இப்ப நம்ம கையில பணம் கிடையாது. சோ அவங்க வீட்டுல வந்து 5000 ரூபாய் செலவு பண்ணி மெடிக்கல் எல்லாம் பண்ணாங்களாம். இப்ப நம்ம கையில பாருங்க, கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் போலாம், நான் இதுக்கு போகணும், நான் போக முடியும், எனக்கு 5000 ரூபாய் கொடு கேட்டாங்களே, டைரக்டா கேக்குறேன். சொல்ல துடிக்குது மனசு.